வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து கேஸை வந்து கேஸ் சிலிண்டரை வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலே எப்படி கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரிலாம் சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ கேஸோட ரேட்லாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 மாதத்துக்கு மேலேயே வரும். அப்படி வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் சேவிங்ஸாக நம்மளுக்கு மாறும். ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வேணும், நம்ம ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுவோம், வெஜிடபிள்ஸு, அப்புறம் மாவு, அப்புறம் பால், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும். வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குக் பண்ணும்போது அந்த ஜில்னஸ் வந்து ரொம்பவே நல்லாவே கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு குக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா அந்த ஜில்னஸ் போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இட்லி வந்து அவிக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு அதில் என்னென்னலாம் வச்சு நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இட்லி தட்டு வந்து 3 வைக்கிற இடத்துல நம்மளுக்கு 2 வச்சா போதும் அப்படின்னும்போது அடியில் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி வேஸ்ட்டாக கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரம் வந்து சூடாக இருக்கும்போது நம்ம தேவையானதெல்லாம் அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் நம்ம வந்து சாதம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஹீட் வந்து இப்போ நம்ம இட்லி மட்டும் வைக்கல, வேறு ஏதாவது வேக வைக்கிறோம், கார்னு, அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் இதெல்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹீட்டான தண்ணியில் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கேஸ் வந்து ரொம்பவே மிச்சமாகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த தேவையானது வந்து ரொம்பவே ஹீட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இட்லி பாத்திரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ரொம்பவே மிச்சமாகும். ஸோ அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தோசைக்கல் வச்சு நம்ம குக் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்ம தோசை ஊற்றுனதுக்கப்புறம் இல்லை ஆம்லேட் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து கல் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையானது இப்போ நைட்டு இப்போ பால் வந்து நம்ம சூடு பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அந்த கல்லுலேயே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மிதமான சூட்டில் வந்து நம்மளுக்கு ஹீட்டாகி கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பால் வந்து தயிர் ஊற்றணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லேசான சூடு இருந்தால் தான் நம்ம தயிர் ஊற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டே போதுமாக இருக்கும். அப்படி இல்லை பால் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னோம்னா நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பிஸ்கட் எல்லாம் நமத்து போயிருச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து நம்ம தோசைக்கல்ல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பிஸ்கட்டு, அப்புறம் ப்ரெட்டு, அப்புறம் தேவையானதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து சூடாக வேணும், மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகவும் பண்ணிடலாம். ஸோ தேவையை இதுக்கு நம்ம ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எது ஒன்று குக் பண்ணாலும், காய்கறி எல்லாமே குக் பண்ணாலும் இப்படி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வேகமாக ஆகும்னு நினைக்காதீங்க. அது தேவையில்லாமல் கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படி இல்லைனா சிம்மில் வச்சு குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம வைக்கிற பாத்திரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து குக் பண்ண எடுத்துக்கும். அதே மாதிரி பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அகலமான பாத்திரமாக வச்சு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து சிம்மில் வச்சு பண்ணும்போது கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்பவே கேஸ் மிச்சமாகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சமைக்கும்போது காய்கறி எல்லாத்தையுமே வந்து மூடி வச்சு சமைச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே மிச்சமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து விட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டாலே போதும். நம்மளுக்கு வேலையும் ரொம்பவே ஈஸியாக முடியும். அதே மாதிரி கேஸும் மிச்சமாகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.